கோட் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம். கோட் திரைப்படத்தில் வந்து இந்த ரிலீஸ் ஆன 3 பாடல்களை விட வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் வந்து இருக்கிறதாம். அந்த பாடலோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது. அதை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோட் திரைப்படத்தோட பாடல்கள் வந்து படத்து மீது எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக்கி விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 3 பாடல்கள் வந்து 2 பாடல்கள் வந்து ஓரளவு நல்லா இருந்தாலுமே சமீபத்தில் ரிலீஸ் ஆன 3வது பாடல் வந்து ரசிகர்களை முகம் சுளிக்கும் அளவுக்கு வந்து இருக்கிறது. முக்கியமாக வந்து அதில் வர தளபதி அவர்களோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் இப்போ எழுந்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து தளபதி அவர்களோட படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை தாண்டி செப்டம்பர் 27ஆம் தேதி நடக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாட்டில் வந்து கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவோட தேதி வந்து இன்னுமே வந்து படக்குழு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி வந்து வெங்கட் பிரபு கிட்ட கேட்கும்போது வெங்கட் பிரபு சொன்ன பதில் என்னன்னா, கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படின்னு கேட்டபோது வந்து வெங்கட் பிரபு வந்து கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ வேணால் நடத்த நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து தளபதி விஜய் சைடில் இருந்து தளபதி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து இதுக்கு வந்து வராமல் தான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்க ஒரு டேட் சொன்னால் அந்த டேட்டில் வந்து இசை வெளியீட்டு விழா நடத்திட வேண்டியது தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு செப்டம்பர் 27ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த மாநாட்டுக்கான ஒர்க் முக்கியமாக வந்து அந்த மாநாட்டில் வந்து இடம் தேடும் பணியை வந்து ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும் தளபதிக்கு வந்து கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சரியான தேதி வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து தளபதிக்கு வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அப்படியே நடந்தாலும் இந்த போன டைம் மாதிரி பிரம்மாண்டமாக இல்லாமல் மாஸ்டர் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மாதிரி ரொம்ப சின்னதாக நடத்த தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இது தாண்டி இன்னொரு முக்கியமான அப்டேட்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாட வேண்டிய அப்டேட். அதாவது கோட் திரைப்படத்தோட அடுத்த பாடல், அதாவது வந்து கோட் திரைப்படத்தில் 5 பாடல்கள் வந்து இருக்கிறது. இப்போதைக்கு வந்து 3 பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இன்னொன்று வந்து ஒரு ரேப் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு சாங் வந்து இருக்கிறதாம். அது வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 3 பாடல்களை விட வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஆடியோ லான்ச்சில் கூட வந்து அந்த ஒரு சாங்கை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாட்கள் இல்லை 5 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு சாங் வந்து ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா அந்த ஒரு சாங்கில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். எஸ் வந்து அந்த சாங்கில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த சாங் வந்து யார் டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னா நம்ம த்ரிஷாவும் தளபதியும் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஏற்கனவே வந்து த்ரிஷா அவர்கள் கோட் திரைப்படத்தில் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானது. அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக த்ரிஷா அவர்களும் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அர்ச்சனா கல்பாத்தி கூட இருக்கிற மாதிரி வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து சமயம் வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து உறுதியாகி இருக்கிறது. அதாவது கேமியோ ரோல் கிடையாது, ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். லைக் வந்து சிவகாசி படத்தில் நம்ம பார்த்துருப்போம், நயன்தாரா அவர்கள் தளபதி கூட ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அசின் கூட ஒரு படத்தில் சின்னதாக வந்து ஒரு பாட்டுக்காக வந்து தளபதி கூட டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த சாங் ரெண்டுமே வந்து பயங்கர பட்டி தொட்டிங்கும் பட்டையை கிளப்பிடு. அந்த படத்தில் வந்து அந்த 2 சாங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்காக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் கோட் திரைப்படத்தில் வந்து இப்போ ரிலீஸ் அதாவது படம் ரிலீஸ் ஆவதற்கு 5 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிற த்ரிஷாம் தளபதியும் ஆடுற பாடல் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பல பேர் வந்து இந்த ஒரு சாங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டான்ஸ் இந்த ஒரு சாங் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கோட் திரைப்படத்தில் 3 தளபதியும் வைக்கிற வர மாதிரிலாம் வந்து சீக்வென்ஸ் வந்து வச்சிருக்காங்களாம். இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே இந்த சாங்க்கு வந்து ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்போ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் வந்து ட்ரைலர் கட் எல்லாமே வந்து எப்போயோ ரெடி ஆகி விட்டது. ஈவன் வந்து கிளிம்ஸ் ரெடி பண்ணும்போது ட்ரைலர் கட் எல்லாமே வந்து முடித்து விட்டோம். சில ஒர்க் வந்து இருந்தது, அதாவது விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து தளபதிக்கு வந்து பயங்கரமாக வந்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் வந்து நாங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு வந்து இத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். ட்ரைலரும் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இருக்கும். ஸோ ட்ரைலர் கட் எல்லாமே முடிந்தது. ட்ரைலரில் இருக்க சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட்டாக முடிவடைந்த பிறகு நாங்கள் வந்து ட்ரைலரோட ரிலீஸ் தேதி வந்து அறிவித்து விடுவோம். படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10லிருந்து 12 நாளுக்கு முன்னாடி வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த ட்ரைலரை வந்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ட்ரைலருக்காகவே வந்து நாங்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. அதனால கோ திரைப்படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் கோ திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். கோ திரைப்படத்தில் வந்து இந்த ரிலீஸான 3 பாடல்களை விட வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் வந்து இருக்கிறதாம். அந்த பாடலோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது. அதை பற்றி பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா கோ திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதி செஞ்சுருக்காங்க. இதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ரொம்ப டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோ திரைப்படத்தோட பாடல்கள் வந்து படத்து மீது எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக்கி விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 3 பாடல்கள் வந்து 2 பாடல்கள் வந்து ஓரளவு நல்லா இருந்தாலுமே சமீபத்தில் ரிலீஸ் ஆன 3வது பாடல் வந்து ரசிகர்களை முகம் சுளிக்கும் அளவுக்கு வந்து இருக்கிறது. முக்கியமாக வந்து அதில் வர தளபதி அவர்களோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் இப்போ எழுந்து கொண்டு வருகிறது. இப்போ வந்து தளபதி அவர்களோட படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை தாண்டி செப்டம்பர் 27ஆம் தேதி நடக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாட்டில் வந்து கவனம் செலுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவோட தேதி வந்து இன்னுமே வந்து படக்குழு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி வந்து வெங்கட் பிரபு கிட்ட கேட்கும்போது வெங்கட் பிரபு சொன்ன பதில் என்னன்னா, கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ அப்படின்னு கேட்டபோது வந்து வெங்கட் பிரபு வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போ வேணால் நடத்த நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து தளபதி விஜய் சைடில் இருந்து தளபதி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து இதுக்கு வந்து வராமல் தான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்க ஒரு டேட் சொன்னால் அந்த டேட்டில் வந்து இசை வெளியீட்டு விழா நடத்திட வேண்டியது தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு செப்டம்பர் 27ஆம் தேதி நடக்க இருப்பதால் இந்த மாநாட்டுக்கான ஒர்க் முக்கியமாக வந்து அந்த மாநாட்டில் வந்து இடம் தேடும் பணியை வந்து ரொம்ப தீவிரமாக போய்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும் தளபதிக்கு வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சரியான தேதி வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து தளபதிக்கு வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. அப்படியே நடந்தாலும் இந்த போன டைம் மாதிரி பிரம்மாண்டமாக இல்லாமல் மாஸ்டர் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மாதிரி ரொம்ப சின்னதாக நடத்த தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஸோ இது தாண்டி இன்னொரு முக்கியமான அப்டேட்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாட வேண்டிய அப்டேட். அதாவது கோ திரைப்படத்தோட அடுத்த பாடல், அதாவது வந்து கோ திரைப்படத்தில் 5 பாடல்கள் வந்து இருக்கிறது. இப்போதைக்கு வந்து 3 பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இன்னொன்று வந்து ஒரு ரேப் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு சாங் வந்து இருக்கிறதாம். அது வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 3 பாடல்களை விட வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஆடியோ லான்ச்சில் கூட வந்து அந்த ஒரு சாங்கை வந்து நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10 நாட்கள் இல்லை 5 நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு சாங் வந்து ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா அந்த ஒரு சாங்கில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்குள்ள இருக்கும். எஸ் வந்து அந்த சாங்கில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த சாங்கில் வந்து யார் டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னா நம்ம த்ரிஷாவும் தளபதியும் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஏற்கனவே வந்து த்ரிஷா அவர்கள் கோ திரைப்படத்தில் சின்னதாக ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியானது. அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக த்ரிஷா அவர்களும் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அர்ச்சனா கல்பாத்தி கூட இருக்கிற மாதிரி வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து சமயம் வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் வந்து உறுதியாகி இருக்கிறது. அதாவது கேமியோ ரோல் கிடையாது, ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். லைக் வந்து சிவகாசி படத்தில் நம்ம பார்த்துருப்போம், நயன்தாரா அவர்கள் தளபதி கூட ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அசின் கூட ஒரு படத்தில் சின்னதாக வந்து ஒரு பாட்டுக்காக வந்து தளபதி கூட டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த சாங் ரெண்டுமே வந்து பயங்கர பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிடு. அந்த படத்தில் வந்து அந்த 2 சாங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங்காக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் கோ திரைப்படத்தில் வந்து இப்போ ரிலீஸ் அதாவது படம் ரிலீஸ் ஆவதற்கு 5 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிற த்ரிஷாம் தளபதியும் ஆடுற பாடல் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ பல பேர் வந்து இந்த ஒரு சாங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டான்ஸ் இந்த ஒரு சாங் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கோ திரைப்படத்தில் 3 தளபதியும் வைக்கிற வர மாதிரிலாம் வந்து சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்காங்களாம். இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனாலே இந்த ஒரு சாங்க்கு வந்து ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது.
இப்போ படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் தேதி வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோட் திரைப்படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆங்கர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் வந்து ட்ரைலர் கட் எல்லாமே வந்து எப்பயோ ரெடி ஆகிவிட்டது. ஈவன் வந்து கிளிம்ஸ் ரெடி பண்ணும்போது ட்ரைலர் கட் எல்லாமே வந்து முடித்து விட்டோம். சில ஒர்க் வந்து இருந்தது. அதை வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து தளபதிக்கு வந்து பயங்கரமாக வந்து வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் வந்து நாங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டோம். ட்ரைலரும் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைலர் கட் எல்லாமே முடிந்தது. ட்ரைலரில் இருக்க சின்ன சின்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட்டாக முடிவடைந்த பிறகு நாங்கள் வந்து ட்ரைலரோட ரிலீஸ் தேதி வந்து அறிவித்து விடுவோம். படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 10லிருந்து 12 நாளுக்கு முன்னாடி வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக அந்த ட்ரைலரை வந்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா ட்ரைலருக்காகவே வந்து நாங்கள் விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. அதனால கோத் திரைப்படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கிறது.